இன்னைக்கு நம்ம நேத்து பார்த்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனோட கண்டினியூவேஷனாக நம்ம எங்கே நிப்பாட்டணுமோ அங்கேருந்து திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடித்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அண்ட் த ரெஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் ஐ வில் பி கிளியரிங் இட். ஓகே, ஸோ நம்ம என்னென்னா லிங்கேஜ் என்னது, ரீகாம்பினேஷன் என்னது, அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. தாமஸ் ஹண்ட் மார்கன் அந்த ஒரு சயின்டிஸ்ட் அதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஸோ அதில் மார்கன் என்ன யூஸ் பண்ணாருன்னா ட்ராசோஃபில்லா மெலனோகாஸ்டர்னு சொல்கிற ஒரு ஹவுஸ் ஃப்ளை, அதை வச்சு தான் ஃப்ரூட் ஃப்ளை அதை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். ஸோ அதுலேருந்து ஒரு டைஹைப்ரிட் க்ராஸை ப்ரிப்பேர் பண்ணார். அதுலேருந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார். ஸோ இங்கே இந்த சென்டென்ஸ் நம்ம வாசிக்கும்போது that is Morgan carried out several dihybrid cross. Okay, so he carried out several dihybrid crosses in Drosophila. So எதனால Drosophila எடுத்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு இதில் அந்த ஒரு Drosophila வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். So it is to study what genes that were sex linked. So நம்மளுக்கு தெரியும் that ஃபிசிக்கலி வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ட்ராசோஃபில்லா ஃப்ரூட் ஃப்ளைஸ் வேர் டிஸ்டிங்கிஷபிள். ஸோ அதனால தான் நம்ம அதை எடுத்தோம். ஸோ ஜீன்ஸ் ஜீன்ஸ் தட் வர் செக்ஸ் லிங்க்ட் அதை பற்றி படிக்கிறதுக்காக இந்த மார்கன் என்ன பண்ணார்னா ட்ராசோஃபில்லா இருக்கிற ஸ்பீஷீஸ் எடுத்தார். ஸோ தீஸ் crosses were similar to that of dihybrid crosses that were performed by Mendel. ஸோ மெண்டல் என்ன டைஹைப்ரிட் க்ராஸ் பண்ணாரோ அதோட சிமிலாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு லைனில் டவுட் இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணி போகிறேன். ஸோ ஜஸ்ட் என்சிஆர்டி எடுங்க, என்சிஆர்டி எடுத்து ஒரு ஹைலைட்டர் பென் எடுங்க. ஜஸ்ட் நீங்கள் இன்னும் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், இன்னும் நீங்கள் பண்ணலைன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணி போங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், Morgan hybridized yellow-bodied, white-eyed females to brown-bodied, red-eyed males. And இதை intercross பண்ணார். So F1 generation கிடைச்சது. But he observed that two genes did not segregate independently of each other and F2 ratio deviated significantly from 9:3:3:1. நம்ம மெண்டல் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் டைஹைப்ரிட் கிராஸில் ஃபினோடைபிக் ரேஷியோ நம்மளுக்கு கிடைச்சது என்னது 9:3:3:1. ஸோ அந்த ஒரு ரேஷியோலேருந்து மார்கன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இட் ஷோட் டீவியேஷன். ஸோ அதோட ரீசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே மார்கன் நியூ தட் வாட் genes were located on X chromosome and saw quickly that when two genes in dihybrid cross were situated in the same chromosome. In the paragraph every line is very important. Okay va? So that is were situated on the same chromosome, the proportion of the parental gene combinations were higher than the non-parental type. So parental, that is சேம் ஜீன்ஸ் இருக்குது, பக்கத்தில் ஒரு குரோமோசோம் மேலே சேம் குரோமோசோம் மேலே சிட்டுவேட்டடாக இருக்குது. ஸோ தட் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா நம்மளுக்கு பேரண்டல், தட் இஸ் ப்ராஜனிக்கு பேரண்டல் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு யார் கண்டுபிடிச்சாரு? மார்கன் கண்டுபிடிச்சாரு. அது எதனால? ஸோ அது என்னென்னா இட் இஸ் டியூ டு அ ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆர் லிங்கேஜ் ஆஃப் டூ ஜீன்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபிசிக்கல் அசோசியேஷனுக்கு ஒரு பேரும் போட்டார் and that is linkage. Okay, so the physical association between the genes and that is called as what? Linkage. Linkage nu sonnaru. So linkage nu sonna that is physical association of genes on a chromosome. adha enna sonnaru? Linkage nu sonnaru. And இன்னொரு term நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா that is we have the recombination. So the recombination னு சொன்னா generation of the non-parental gene combinations. So parental type of combinationsum வந்திருக்கு, non-parental type of combinationsum வந்திருக்கு. So parental combinations எதனால வந்திருக்குன்னா அவங்க கிட்ட linkage இருக்கு. There is physical association between the genes. Whereas recombination னா இந்த linkage இல்லை, புதுசாக பேரண்ட் கிட்ட இல்லாத காம்பினேஷன்ஸாக வந்திருக்கு ப்ராஜெனியில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப்
also found that even when genes were grouped on the same chromosome, some genes were tightly linked. So tightly linked na linkage வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுனா low recombination, while loosely linked na அவங்க வந்து higher recombination காமிச்சாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஈஸி. ஸோ பக்கத்தில் இருக்கும்போது லிங்க்டாக இருக்காங்க, ரீகாம்பினேஷன் கம்மியாக இருக்குது. பேரண்டல் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நான் பேரண்டல் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கிராஸ் ஏ கிராஸ் பி பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வைல்டு டைப் இருக்குது அண்ட் எல்லோ ஒயிட்டான ட்ராசோஃபில்லா எடுத்து கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா F1 ஜெனரேஷனில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் கிராஸ் பியில் இருக்கிற டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது ஜீன்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கும்போது we can see that பேரண்டல் டைப் வந்து பாருங்களேன், அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 98.7%. ஸோ லிங்க்டாக இருக்கும்போது பேரண்டல் ஆன டைப் காம்பினேஷன்ஸ் ஜாஸ்தியாக வருது, ரீகாம்பினேஷனோடது கம்மியாக வருது. ஸோ ரீகாம்பினன்ட் ஆன டைப்ஸ் 1.3% தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து மார்கனோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் புரிய வருது. ஸோ நீட்டில் வந்து இந்த ஒரு டயக்ராமே உங்களுக்கு கேட்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்கலாம், 97.7% அண்ட் 1.3% ரீகாம்பினன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா இந்த ஒரு ஃபிகர் பேஸ் பண்ணா. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the linkage, the results of two dihybrid crosses conducted by Morgan. Cross A, it shows the gene that is crossing between gene what Y and W, and cross B sonna it is crossing between genes W and M. Okay, so Y and W and W and M வச்சு cross நடத்திருக்காரு, ரெண்டு cross நடத்திருக்காரு, and dominant wild type alleles are represented with the plus sign in superscript. Okay, so dominant na இந்த மாதிரி அவங்க represent பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. And இதில் வந்து நோட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு, that is we can see that the strength of what? The strength of linkage between Y and W, it is higher than that of W and M. ஏன் strength of linkage ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல வருது? எதனாலனா இங்கே பார்த்தீங்கன்னா parental type that is 98.7%. Comparing to cross B, parental type வெறும் 62.2% தான், 62.8% தான். ஸோ இது வச்சு பார்க்கும்போது Y and W பக்கத்தில் இருக்குது, WM தூரமாக இருக்குன்னு நம்மளால தெரிய வருது. ஸோ இன் ஷார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா, linkage, இப்போ வந்து linkage எடுத்துக்கிறீங்கன்னா linkage it is what? Directly proportional to what? The distance between the genes. So that is inversely proportional to the distance between the genes. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் இந்த ஒரு பாயிண்டில். இந்த ஒரு சென்டென்ஸே வந்து that is NEET எக்ஸாமில் வந்திருக்கு, that is he found that the genes white and yellow were tightly linked and showed only 1.3% recombination, while white miniature wing showed 37.2% recombination. So இந்த ஒரு இதில் வந்து recombination percentage வந்து நம்ம cross Bல வந்து ஜாஸ்தியாக இருக்குது, because linkage அங்கே கம்மியாக இருக்குது, அங்கே ஜீன்ஸ் கிட்ட ஜீன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற லிங்க் கம்மியாக இருக்குது. அந்த பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், எங்கேயாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ ஐல் பி ஜஸ்ட் கோயிங் த்ரூ தட். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் போடலாம். அண்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட் ஆல்ஃப்ரெடான யார் வேறு ஸ்டூடெண்ட் ஆல்ஃப்ரெட் ஸ்டூடெவெட், he used what? Frequency of recombination between gene pairs on the same chromosome as a measure of distance between the genes and map the position of chromosomes. So இந்த ஒரு இதை வச்சுட்டு, இந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டு his student Alfred என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து that is gene pairs of the same chromosome யூஸ் பண்ணி distance between what? The genes, distance between genes வச்சு அவர் வந்து chromosome வந்து அதோட பொசிஷனை வந்து மேப் பண்ணாரு. யாரு? ஆல்ஃப்ரெட் ஸ்டூட்வென்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு சயின்டிஸ்டோட, தட் இஸ் இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஜெனட்டிக் மேப்பிங் நம்ம வந்து எதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னா,
human genome sequencing. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து படிக்கும்போது ஜெனட்டிக்ஸ் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங்னு ப்ராஜெக்ட்னு புரிய வரும். ஸோ அதோட இனிஷியல் தட் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த ஒரு ஜீன் மேப்பிங்காக ஆல்ஃப்ரெட் ஸ்டூட்டர்வாண்ட் ஒர்க் பண்ணார் வித் த ஹெல்ப் தட் இஸ் மெயின் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தாமஸ் மார்கன். ஓகே, ஸோ அந்த ஒரு டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு சொல்லும்போது தட் இஸ் வி ஹாவ் த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லும்போது ஹியர் நம்ம வந்து என்ன படிக்கிறோன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், போலி நிறையா, ஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து traits are generally controlled by 3 or more genes. 2 or more genes illa 3 or more genes. So and thus they are called as what? Polygenic traits. So traits which are controlled by what? 3 or more genes, and they are called as what? Polygenic inheritance. So inge vande for example multiple genes of polygenic inheritance also takes into influence account the influence of environment. இது வந்து MCQs நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. polygenic inheritance ஓட லைக் இதில் வந்து எது கரெக்ட் எது தப்பு ரூல் அவுட் which is the false statement அந்த மாதிரி questions வரலாம். ஸோ polygenic inheritance it is under the influence of environment. அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா human skin color. So human skin color is an example of what? The polygenic inheritance. It's a classic example னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து என்னென்னா இப்போ வந்து NCERTயில் சில பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து தான் நம்ம இந்த ரிவிஷன் செஷன் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேக் யுவர் NCERTs and go through it. Okay, so in the polygenic trait, the phenotype reflects the contribution of each allele. So polygenic trait னு சொல்லும்போது phenotype reflects the contribution of each allele. இங்கே சொல்லியிருக்க நிறைய alleles இருக்கு. ஸோ என்னவா இருக்கும் phenotype? அது வந்து it is what contribution of each allele. இந்த allelesோட எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லும்போது புரியாத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். That is 3 genes A, B, C control skin color in humans. So humanoட skin color னு சொல்லும்போது we have 3 genes A, B and C. So with the dominant forms that is A, B and C. So A னு சொன்னா that is A, B and C, they are responsible for the dark skin color. So capital A, capital B, capital C, they are responsible for what? Dark skin color. And நம்ம வந்து recessive forms னு பார்க்கும்போது we have small a, small b, small c. So இங்க வந்து we have the light skin color. Okay, so the recessive வந்து small a, small b, small c, we have the light skin color. And இதில் பார்த்தீங்கன்னா genotype of dominant alleles என்னவா இருக்கும்? capital A, small b, that is capital B and capital C, and that is the dominant alleles. இங்க that will have what? Darkest color. So extreme on the light color என்னவா இருக்கும்? recessive alleles ஆன small a, small b, small c. So இந்த வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். That is the recessive alleles. ஓகேவா? ஓகே, so that will have the lightest skin color. So இதுக்கு நடுவில் we'll be having an intermediate color. So intermediate ஆன skin colorனு சொல்லும்போது என்னவா இருக்கும்? அதோட genotype capital A, small a, capital B, small b, capital C and small c. So இந்த மாதிரி தான் we'll write the genotype of what? The intermediate skin color. So dominant இல்லை recessive இல்லை, we have the intermediate skin color and that is written by this genotype. Okay, so that is about the polygenic inheritance. So important ஆன sentence நம்ம வந்து இதில் வந்து mark பண்ணியிருக்கோம், just highlight பண்ணியிருக்கோம். So in this manner, each type of alleles in genotype would determine the darkness or lightness of the skin in an individual. So வந்து இந்த ஒரு genotype base பண்ணி இந்த ஒரு genes தான் நம்ம பாடியில் இருக்குன்னா அதுக்கு பேஸ் பண்ணி நம்மளோட skin color இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is an example of what? Polygenic inheritance. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா pleiotropy. So pleiotropy ன்னு சொல்லும்போது it is a single phenotype or a trait. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரேட்டுன்னு சொல்லும்போது
இங்க நம்ம வந்து என்ன சொல்லுவோம், that is a single gene can exhibit multiple phenotypic expression. So that gene, that is such a gene is called as what? Pleiotropic gene. ஸோ ஒரு சிங்கிள் ஜீன் இருக்கு மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பிளியோட்ராபி இன் மோஸ்ட் கேசஸ் இஸ் எஃபெக்ட் ஆஃப் அ ஜீன் ஆன் மெட்டபாலிக் பாத்வேஸ் விச் கான்ட்ரிபியூட் டு டிஃப்ரெண்ட் ஃபீனோடைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டிசீஸ் எடுத்திங்கன்னா ஃபீனைல் கீட்டோனூரியான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் இன் த ஜீன் தட் கோட்ஸ் ஃபார் phenylalanine hydroxylase enzyme. So phenylalanine hydroxylase enzyme னு சொல்லும்போது அங்க ஒரு சிங்கிள் மியூட்டேஷன் நடக்குது. ஸோ சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் நடக்கும்போது ஃபீனைல் கீட்டோனூரியான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் ரிசல்டன்ட் ஆகுது. ஸோ இங்கே என்னெல்லாம் வருது, தட் இஸ் மென்டல் ரிட்டார்டேஷன், ரிடக்ஷன் ஆஃப் ஹேர், ஸ்கின் பிக்மெண்டேஷன், நிறைய ஃபீனோடிபிக் எக்ஸ்பிரஷன் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ சிங்கிள் தட் இஸ் a single mutation, gene mutation, that is a gene coding the enzyme phenylalanine hydroxylase ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடக்குது, அதனால வந்து ஃபீனைல் கீட்டோனூரியான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் வருது. அண்ட் தட் இஸ் பீன் மேனிஃபெஸ்டட் ஆஸ் வாட்? இந்த 3 விஷயம், தட் இஸ் மென்டல் ரிட்டார்டேஷன் and then reduction in hair and skin pigmentation. ஸோ அந்த மாதிரி தான் பிளியோட்ராஃபி வருது. ஓகேவா? ஸோ இதுதான் பிளியோட்ராஃபி. ஸோ தட் இஸ் நம்ம வந்து லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன்லேருந்து ஆரம்பித்தோம், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் ஃபைனலி பிளியோட்ராஃபியில் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியான்னு சொன்னால் தட் இஸ் த செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன்னு சொல்லும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது போடுங்க. ஓகே, ஏதாவது கிளியர் ஆகலைன்னா இதில் வந்து கண்டிப்பாக போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹென்கிங் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இயர் 1891. இந்த ஓரோ இயர்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து நீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்மளை எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ எது வேணால் கேட்கலாம். ஸோ திஸ் இயர் ஹென்கிங் 1891 could trace a specific nuclear structure all through spermatogenesis in few insects, and it was observed that 50% of the sperm received this structure after spermatogenesis. So spermatogenesis process la nadakkumbodhu edho or structure is being passed, that is 50% sperm la vandu இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெமாட்டோஜெனசிஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 50% ஆஃப் த ஸ்பெர்ம் டிட் நாட் ரிசீவ் இட். ஸோ ஹாஃப் பார்க்கும்போது அதுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஹாஃப் ஆஃப் தி அதர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது வேறு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. அப்போ ஹென்கிங் என்ன சொன்னார்னா, அந்த 15%க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ் பாடின்னு நேம் பண்ணார். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை எக்ஸ் பாடின்னு நேம் பண்ணார். ஃபர்தர் சயின்டிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணி இன்ஃபேக்ட் அதனால தான் அதோட பேர் என்னவா வந்துடுச்சு, எக்ஸ் குரோமோசோமாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஓகே ஹலோ ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ தட் எனக்கு புரியும் நீங்கள் வந்து அதை கேட்டுட்ருக்கீங்கன்னு கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இட் வாஸ் ஆல்சோ அப்சர்வ் தட் இன் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் the mechanism of sex determination is of exotype. Okay, so sex determination சொல்லும்போது நம்ம 4 பேரோட sex determination தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்செக்ட்ஸோட எக்ஸோடைப் படிக்க போகிறோம். that is all eggs bear additional X chromosomes besides the other chromosomes. On other hand, some of the sperms bear X chromosomes whereas some do not. Okay, so inge pathina eggs fertilized by the sperm having X chromosomes becomes females, and those fertilized by sperms do not have X chromosome becomes male. So this is what happens in what some of the insects in exotype. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க, எக்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு மட்டும் ஒரு அடிஷ்னலான ஒரு X chromosome இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு குரோமோசோம் இருக்குது, தட் இஸ் ஆட்டோசோம்ஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு அடிஷ்னலான எக்ஸ் குரோமோசோம் யாருக்கு இருக்குது, எக்ஸுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெர்முக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது, வேறஸ் சம் ஸ்பெர்ம்ஸ் டு நாட்.
Okay, so eggs வந்து spermோட fertilize பண்ணும்போது எக்ஸுக்கு ஆல்ரெடி எக்ஸ் குரோமோசோம் இருக்கு ஸ்பெர்முக்கு வந்து இருக்கும்போது எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் இருக்குல்ல ஸோ அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க ஃபீமேல்ஸ் ஆயிடுவாங்க and whereas fertilized by sperms eggs fertilized by sperms இந்த சென்டென்ஸ் பாருங்க eggs fertilized by sperms that do not have X chromosomes அவங்க கிட்ட X chromosomes ஏ இல்ல அப்போ வந்து என்ன ஆகுறாங்க மேல்ஸ் ஆகுறாங்க so remember that this is exotype in insects okay va so due to the involvement of X chromosome in determination of sex இத வந்து நம்ம என்ன சொல்றோம் sex chromosome னு சொல்றோம் so we have a pair of sex chromosome in case of humans and 22 pairs of autosomes இருக்கு total 23 chromosomes இருக்குறதுல நம்ம இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் so rest of the chromosomes வந்து நம்ம autosomes னு சொல்லுவோம் okay so grasshopper is an example of what exotype so exotype ஓட ஒரு example யாரு grasshopper அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் okay so இத வச்சு நம்ம next type of determination பண்றோம் in number of other insects and mammals including man அவங்களோட sex determination it is by XY type so இங்க பாத்தீங்கன்னா it is by XY type okay வா so XY type வச்சு தான் நம்ம வந்து இங்க நம்ம பண்ண போறோம் so இங்க பாத்தீங்கன்னா where both male and female they have the same number of chromosomes நான் இப்பதான் சொன்னேன் 23 pair of chromosomes maleலயும் இருக்கு 23 pair of chromosomes femaleல இருக்கு so the same number of chromosomes ரெண்டுலயும் இருக்கு although among males X chromosome is present but its counterpart is distinctly smaller called Y chromosome so malesல நமக்கு என்ன pair of chromosome இருக்கு XY chromosome sex chromosome னு சொன்னா XY chromosome இருக்கு so whereas இங்க பாத்தீங்கன்னா X chromosome and Y chromosome okay so females they have a pair of what X chromosomes so X chromosomes ரெண்டு X chromosome இருக்கும் so that is a pair of X chromosomes okay so both females and males bear the same number of autosomes that is எவ்வளோ 22 pair of autosomes okay so males have autosomes plus XY and females have autosomes plus XX so இத நாம எழுதுறோம்னா we have 22 plus XY in case of males and 22 plus XX in case of females so எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க in humansல so human beings and in Drosophila the males have one X chromosome and Y chromosome whereas females they have a pair of repeated on the same question same statement da திருப்பி NCERT சொல்லிருக்காங்க okay so நம்ம இதுவரை ரெண்டு type of XO and XY type நம்ம படிச்சிருக்கோம் okay வா so இங்க பாத்தீங்கன்னா both cases males கிட்ட there is two different types of gametes ரெண்டு different type of gametes யார் கிட்ட இருக்கு male கிட்ட இருக்கு male கிட்ட ஒன்னு நம்ம முன்னாடி பார்த்தது that is with X chromosome and without X chromosome னு சொன்னோம் and இங்க XY typeல நம்ம males கிட்ட X இருக்கு X chromosome இருக்கு and Y chromosome இருக்குன்னு சொன்னோம் so that is either with or without X chromosome or some with Y chromosome so அந்த மாதிரி சொல்லும்போது தான் நம்ம மேல் தான் என்ன டிசைட் பண்ணுது செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது so we can say that it is an example of what male heterogamety male heterogamety hetero different ஆன gamety chromosomes different ஆன chromosomes இருக்கிறது male heterogamety so இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா so in some other organisms birds la a different mechanisms of sex determination is observed okay so in this case the total number of chromosomes is same in both males and females but two different types of gametes in terms of sex chromosomes so inga in case of birds la females la da enna பண்ணுது females are deciding so inga பாருங்க hen எடுத்துக்கோங்க இங்க male வந்து that is male la வந்து male birdsல எடுத்தீங்கன்னா ZZ chromosome இருக்கு ZZ chromosome இருக்கு whereas femalesல எடுத்தீங்கன்னா ZW இருக்கு so in birds it is female heterogamety so an example for male heterogamety it is what நம்ம வந்து insects சொல்லலாம் and then we have the man சொல்லலாம் so insects and mammals
they are male heterogamity. Whereas female heterogamity in சொல்லும்போது we have to remember the birds. Okay, so birds வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so இததான் நம்ம வந்து இங்க படிச்சிருக்கோம். So in detail, that is sex determination in humans. In humans னு சொல்லும்போது out of 23 pairs of chromosomes present, 22 are exactly same. திருப்பி repetition. So these are autosomes. A pair of X chromosome is present in females, whereas the presence of an XY chromosome are determinant of the male characteristic. Okay, so spermatogenesis நடக்கும்போது malesல two types of gametes are produced. 50% of the total sperm produced carry X chromosome, rest 50% Y chromosome. So XY இருக்கும்போது heterogamity காமிக்கும்போது 50% of gametesல X chromosome வருது, 50% of the gametesல Y chromosome வருது. Okay, so that is நம்ம வந்து XY னு வரையும்போது we have X and Y. So 50-50%. So besides females னு சொல்லும்போது ஒரு that is X chromosome னு சொல்லும்போது we have only one chance that is the X gamete. Okay, so equal probability in fertilization. So fertilization நடக்கும்போது ஒன்னு இல்லனா XX இல்லனா XY. So that is equal proportion in case of humans. So humansல equal ஆன ஒரு proportion வருது. Okay, so இங்க வந்து femalesல வந்து XX and XY na that is male. So it is evident that the genetic makeup of a sperm that determines the sex of the child. Okay, so XY that is male heterogamity da. Okay, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And sex determination in honeybee da next. So sex determination in honeybee ன்னு சொல்லும்போது நம்ம இங்க பார்க்கிறது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா honeybee, it is based on number of sets of chromosomes in an individual. So இங்க பார்க்கிறது haploida diploida, அதுதான் நம்ம வந்து honeybeesல பார்க்குற ஒரு example. So haploida diploida ன்னு பார்க்கும்போது இங்க பாருங்க 32 that is diploid and இங்க பாருங்க males are haploid. Okay, so an offspring formed from the union of a sperm and an egg develops as female. இங்க honeybee பாத்தீங்கன்னா females வந்து ஒன்னு இல்லனா queen இருப்பாங்க அல்லனா worker bees இருப்பாங்க, whereas males வந்து drone bees னு சொல்லுவாங்க. So இந்த ஒரு terms வந்து important. Queen னு சொன்னா queen தான் egg lay பண்ணிட்டே இருப்பாங்க and worker bees they take care of the eggs னு சொல்லுவாங்க and drones are what the male bees னு சொல்லுவாங்க. Okay, so இங்க பாத்தீங்கன்னா female ஓட that is 32 undergoes meiosis and அங்க வந்து reduction division நடக்குது. So that is 16 and 16 இங்க வந்து தாகுது. So 16 ஆகும்போது reduction division meiosisல நடக்கும்போது we form male வந்து form ஆகுது. Whereas male இருந்தே நம்ம வந்து என்ன பண்றோம்னா male வந்து 16 that is haploid இருக்கு, mitosis வருது and 16 நடக்கும்போது whereas fertilization வரும்போது female தான் வருது. Female 32 வந்து form ஆகுது. இது என்ன உங்களுக்கு புரியறதுக்காக let's read NCERT. So இங்க பார்க்கும்போது an offspring formed from the union of a sperm and an egg develops as female. So sperm and egg வந்து என்ன ஆகுது that develops into a female. ஓகேவா, so இங்க வந்து ஒரு sperm வருது and ஒரு egg வரும்போது and that forms into a female and an unfertilized ஆன egg பாத்தீங்களா, இங்க ஒரு unfertilized ஆன egg வரும்போது that develops as a male. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so இங்க பாத்தீங்கன்னா that is இங்க ஒரு 16 இருக்கா, இங்க ஒரு 16 வருது and both joins together and form female, whereas unfertilized ஆன ஒரு 16 that is egg na that will form the male. So this means males have half the number of chromosomes than that of females. So males க்கு வந்து haploid இருக்கு and females க்கு diploid இருக்கு, அந்த ஒரு term ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so this sex determination, haplodiploid sex determination system is seen in the case of honeybees. Okay va, so honeybeesல புரிஞ்சிருக்கு. Okay, good evening. நம்ம வந்து NCERT reading பண்ணிட்டு இருக்கோம். So just go with the flow. Okay va, எங்க வர உங்களால ஃபாலோ பண்ண முடியுதோ ஃபாலோ பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். Okay, so has a special characteristics such as male
produce sperms by mitosis. So இங்க பாத்தீங்கன்னா that is they do not have father and thus cannot have sons but have grandfather and can have grandsons. இந்த ஒரு அர்த்தம் என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா இங்க ஒரு ஃபீமேல் ஒரு மேல் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது, அவங்களுக்கு கண்டிப்பா ஃபீமேல் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபீமேல் வந்து அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து மேல் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட்ஃபாதர் இருக்கலாம், இல்லைன்னா கிராண்ட்சன் இருக்கலாம். பசங்க இருக்கவே இருக்காது, அப்பா இருக்கவே இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க. they do not have a father and they do not have a son. So they cannot have a son. But they can what? grandfather-ஆக இருக்கலாம், இல்லைன்னா கிராண்ட்சனாக இருக்கலாம். இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். And with that நம்ம வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் முடிச்சிருக்கோம். 4 types பார்த்தோம். that is in insectsல XO type and then in humansல we looked into what XY type, XO type grasshopper ஞாபகம் வச்சுக்கோங்க. XYல மேன் ஹியூமன் நம்ம வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து நம்ம வந்து அது டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் தென் நம்ம வந்து ஹென்ல பார்த்தோம். தட் இஸ் ZW ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டியோட ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஹனிபீல நம்ம வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஹெப்ளோடிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனை கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷன். இது இன்னும் வந்து எவல்யூஷன் அதோட சாப்டரோட முடிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் புரிய வரும். பட் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறனால phenomenon which results in alteration of DNA sequences and constantly results in changes in genotype and the phenotype of an organism. So that is இந்த ஒரு mutation, that is ஒரு phenomenon genotypeலையும் phenotypeலையும் ரெண்டுத்துலையும் வித்தியாசம் கொண்டு வருதுன்னா that is called as what? mutation. So mutation சொன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் recombination என்னன்னு. So mutation is another phenomenon which leads to what? variation in DNA. ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து டிலீஷன் நடக்குது, அடிஷன் நடக்குது, இன்சர்ஷன் நடக்குது, டியூப்ளிகேஷன் நடக்குது. ஸோ தட் இஸ் வாட் மியூட்டேஷன் இஸ். ஓகேவா? ஸோ குரோமசோமல் அபரேஷன்ஸ் தே ஆர் காமன்லி சீன் அப்சர்வ்ட் இன் கேன்சர் செல்ஸ். இது ஒரு நீட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே சின்ஸ் ஜீன்ஸ் ஆர் நோன் டு பி லொக்கேட்டட் ஆன் குரோமசோம்ஸ், alteration in chromosomes they result in what? abnormalities or aberrations. ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். So in addition to above, the mutation also arise due to a single base pair. So ஒரு single base pairல இருக்கலாம் and that is called as what? point mutation. So point mutation ஒரு type of mutation, that is a single base pairல ஒரு deletion நடக்குது இல்லனா mutation நடக்குது and that is a classical example of point mutation னு சொல்லும்போதே மனசுல வர ஒரு condition என்னவா இருக்கணும்? That is sickle cell anemia வா இருக்கணும். So sickle cell anemia is a classic example of what? That is point mutation. Next பார்க்கும்போது deletions and insertions of base pair of DNA. So base pair of DNAல வந்து நம்ம deletion நடக்குது, additions நடக்குது, insertions நடக்குது அப்படின்னு சொல்லும்போது it is called as frame shift mutation. So இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. So the mechanism of mutation is beyond the scope of the discussion. So there are many chemical and physical factors that induce mutations. Mutations வருதுனா அதுக்கு reasons இருக்கு and that are the causes of mutations, physical and chemical causes or factors. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா mutagens னு சொல்லுவோம். So UV radiation can cause mutation. அதனால UV radiation is a mutagen. So that is the end of mutation. So இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணணும்னா ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா ப்ளீஸ் டூ ஷேர் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா genetic disorders. So genetic disorders broadly it has been classified into two. That is we have Mendelian disorders, Mendelian disorders இருக்கு and chromosomal disorders இருக்கு. So chromosomal abnormalities இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டிசீஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசீஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அதை நம்ம பார்க்க போகிறது தான் பெடிகிரி அனாலிசிஸில். ஓகே, ஸோ பெடிகிரி அனாலிசிஸில் நம்ம எப்படி தான் அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த ஐடியா தட் டிஸார்டர்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஹேஸ் பின் ப்ரிவேலிங் இன் ஹியூமன் சொசைட்டி சின்ஸ் லாங். So this was based on heritability of certain characteristic features in the family.
So in the pedigree analysis, so such an analysis of traits in several generations of family is called as pedigree analysis. So நம்ம வந்து ஒரு ஜெனரேஷனா வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கோம், and that is called as what? That is called as the pedigree analysis னு சொல்லுவோம். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ்னு சொல்லும்போது நம்ம ஜெனரேஷன்ஸாக நம்ம வந்து நிறைய ட்ரேட்ஸை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கோம், அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் பெடிகிரி அனாலிசிஸ். ஒரு ஃபேமிலி ட்ரீயை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டி அவங்களோட வந்து முன்னாடி இருக்கிறவங்க, ஸோ அவங்களோட தட் இஸ் அவங்களோட 4 சிஸ்டர்ஸ், அவங்களோட வந்து ஆன்சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி நம்ம ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் வந்து இங்கே வரைகிறோம். அது ஃபேமிலி ட்ரீ. ஓகே, யாருக்கு வந்து என்னெல்லாம் டிசீஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இது பண்ணி வரையும் போது தான் அது பெடிகிரி அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பெடிகிரி அனாலிசிஸ் வந்து that is provides a strong tool, each sentence important, so which utilize to trace the inheritance of a specific trait, abnormality or disease. So some of the important standard symbols, enala standard symbols nu paapoma, and this is a male, this is female, so square, round, and இது வந்து செப்பரேட்லி கேட்கலாம். ஸோ திஸ் ஸ்கொயர் வந்து மேல்ஸ்க்காக, சர்க்கிள் ஃபார் ஃபீமேல்ஸ், அண்ட் தென் செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட்னா இட் இஸ் டைமண்ட் ஷேப், அண்ட் இது மாதிரி அஃபெக்டட் இண்டிவிஜுவல்னா ஷேடிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேட்டிங்னா எப்படி? தட் இஸ் ஸ்கொயர் வித் ஃபீமேல், தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் மேட்டிங் பண்ணுதுன்னா ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி காமிக்கலாம். அண்ட் மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ், தட் இஸ் கான்சான்ஜீனியஸ் மேட்டிங். கான்சான்ஜீனியஸ் மேட்டிங்னா அவங்களுக்கு வந்து ஹெரிடிட்ரி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். லைக் ஃபேமிலியில் நம்ம வந்து சொந்தக்காரையை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஹெரிடிட்ரியான தட் இஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ், ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக இருக்குது. அண்ட் பேரண்ட்ஸ் அபவ் அண்ட் வாட் சில்ட்ரன் பிலோ. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேலே வரைகிறோம், அப்பா அம்மா, அண்ட் தென் வி ஹாவ் ஒரு கேர்ள் சைல்டு, ஒரு பாய் சைல்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அது வந்து லைக் இது பண்ணுவாங்க, டிபிக் பண்ணுவாங்க. And parents with male child and affected female child, that is affected ஆன ஒரு male child, that is parents இருக்கு, and then affected இருக்காங்க, male child is been affected, so that is இங்க வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. and 5 unaffected. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸாக வரைகிறதுக்கு பதிலாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு 5 பேர், அது நார்மல் சில்ட்ரன்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இது வந்து இந்த ஒரு சிம்பிள்ஸையும் நம்ம வந்து நீட் கொஸ்டினில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து கேட்கலாம், எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. So DNA is a carrier of genetic information. It is hence transmitted from one generation to another without any change or alteration. So எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல், ஒன் ஜெனரேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரே ஒரு திங், தட் இஸ் DNA, and that is the carrier of genetic information. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஏதோ ஒரு டிலீஷனோ ஏதோ ஒரு இன்சர்ஷனோ நடக்கும்போது, அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், தே ஆர் பீன் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன் டு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னு சொல்லும்போது இட் இஸ் பீன் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன் டு Mendelian disorders, and then we have the chromosomal disorders. Okay, so Mendelian disorders nu சொல்லும்போது here we can talk about the alteration இல்லனா mutation in a single gene. So Mendelian disorders nu சொல்லும்போது நம்ம வந்து எதை பற்றி சொல்கிறோம், ஒரு சிங்கிள் ஜீனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், that is the Mendelian disorders. So Mendelian disorders are mainly that is alteration or mutation in a single gene. So single geneல இருக்கும்போது தான் Mendelian disordersனு சொல்லுவோம். So that is transmitted to offspring on same lines as we studied in principle of our inheritance. So that is இந்த ஒரு disorders-னு சொல்லும்போது from parent to offsprings இந்த மாதிரியே வரிசையா போய்கிட்டு இருக்கு, and that is called as the Mendelian disorders. Okay, so examples பார்த்துருவோமா? Mendelian disorders ஓட examples தான் we can read it about like hemophilia, cystic fibrosis, sickle cell anemia, color blindness, phenylketonuria, thalassemia, etc. இதே ஒரு நீட் கொஸ்டினா வரலாம்ல.
ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓரோ கண்டிஷன் நீங்கள் படிக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு நோட் மாதிரி பயாலஜிக்கு பண்ணி வைக்கிறதுக்காக. அந்த நோட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லைக் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? எங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெண்டிலியன் டிசார்டர்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ டிசீஸும் எழுதி வைக்கணும். ரிப்பீட்டட் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் நீட்டில் கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட். ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட்னு சொல்லும்போது மயோட்டானிக் டிஸ்ட்ரோஃபி. ஸோ மயோட்டானிக் டிஸ்ட்ரோஃபி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரேட். வேர்ஆஸ் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ட்ரேட்னு சொல்லும்போது தட் இஸ் சிக்கல் செல் அனீமியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் autosomal recessive trait. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்லும்போது தட் இஸ் பேரண்ட் கிட்ட இருக்கு. பேரண்ட் கிட்ட இருந்து மேல்ஸில் குழந்தைங்களுக்கும் வந்திருக்கு. குழந்தைங்கள் பார்க்கும்போது அது அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி போகுது. ஸோ தேர் இஸ் நோ ஸ்கிப்பிங் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ ஸ்கிப்பிங் ஆஃப் ஜெனரேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் ரெசிசிவ். ஓகே, ஸோ ஸ்கிப்பிங் ஆஃப் ஜெனரேஷன் பார்த்து நம்ம ரெசிசிவ் அதுவான நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஓரோ கண்டிஷன் பார்க்கும்போது we can see color blindness. So color blindness it is a sex linked recessive disorder. So ஒரு டேபிள் மாதிரி வரைஞ்சு ஃபர்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ் பற்றி எழுதி வைங்க. இட் இஸ் என்னது, அது என்னது, தட் இஸ் அ செக்ஸ் லிங்க்ட் ரெசிசிவ் டிசார்டர்னு எழுதி வைங்க. அதனால என்ன வருது, தட் இஸ் எஃபெக்ட். எஃபெக்ட்னு சொல்லும்போது ரெட் ஆர் க்ரீன் கலர் ஐ வந்து நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அந்த ஒரு கோனில் வந்து ஒரு டிஃபெக்ட் வருது, தட் இஸ் த டிஃபெக்ட். ஸோ டிஃபெக்ட்னு சொல்லும்போது தட் இஸ் ரெட் ஆர் க்ரீன் கோன் ஆஃப் ஐயில் வந்து டிஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால ஃபெயிலியர் டு வாட் டிஸ்கிரிமினேட் ரெட் அண்ட் க்ரீன் கலர். அதையும் நீங்கள் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கலர் பிளைண்ட்னஸ். அண்ட் கலர் பிளைண்ட்னஸ்னு சொல்லும்போது இந்த ஒரு ஜீன் இஸ் ப்ரெசன்ட் ஆன் எக்ஸ் குரோமோசோம். ஸோ 8% மேல்ஸில் இருக்குது அண்ட் ஒன்லி வாட் 0.4% ஆஃப் ஃபீமேல்ஸ். ஸோ இது எதனாலனா the red green color blindness are on what, X chromosome. So X chromosome இருக்கிறனால males only have one X chromosome and females have 2 chromosomes. So malesல தான் இது வந்து நிறைய பார்க்க முடியும் color blindness. So women வந்து they may be like carriers of this condition, but நிறைய males, that is son of a woman he carries, have 50% chance of being color blind. ஸோ விமென் வந்து இந்த ஒரு கண்டிஷன் இருக்குது, கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னா தட் இஸ் த சன்க்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது. ஸோ மதர் வந்து இஸ் நாட் ஹர் செல்ஃப் கலர் பிளைண்ட், பட் ஷீ இஸ் அ கேரியர், ஷீ இஸ் ரெசிசிவ். ஓகே, அவங்களோட ஜீன் என்னது, ரெசிசிவாக இருக்குது. So that means the effect is suppressed by her matching dominant normal gene. இன்னொரு X chromosome இருக்குல்ல, ஃபீமேல்ஸ்க்கு இன்னொரு X chromosome இருக்கு. ஒரு X chromosome அஃபெக்டடாக இருந்தால் கூட தட் இஸ் நார்மலான டாமினன்ட் ஜீன்னால அவங்க மற்ற ஜீன் வந்து ரெசிசிவ் ஆகிடுது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து அன்லஸ் ஹர் மதர் இஸ் அ கேரியர், ஹர் ஃபாதர் இஸ் அ கலர் பிளைண்ட், ஃபீமேல்ஸ் ஒரு டாட்டர் கண்டிப்பாக வந்து கலர் பிளைண்ட் ஆக முடியாது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாட்டர் வந்து கலர் பிளைண்ட் வந்து எப்போ ஆவாங்கன்னா அப்பாவுக்கு வந்து கலர் பிளைண்ட் இருக்குது அண்ட் மதர் இஸ் அ கேரியர் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது மட்டும்தான் டாட்டர்ஸ்க்கு கலர் பிளைண்ட் வருது. Okay, so next condition என்னது, ஹீமோஃபீலியா, செக்ஸ் லிங்க்ட் ரெசிசிவ் டிசீஸ். ஓகே, another செக்ஸ் லிங்க்ட் ரெசிசிவ் டிசீஸ் ஹீமோஃபீலியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அன்அஃபெக்டட் கேரியர் ஃபீமேல் டு சம் ஆஃப் த மேல் ப்ராஜினி, அதுதான் நம்ம வந்து படிச்சுட்டு வர வைட்லி ஸ்டடிடான ஒரு கண்டிஷன். இங்கே என்ன நடக்குதுன்னா சிங்கிளான ஒரு ப்ரோட்டீன் தட் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அ கேஸ்கேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ கேஸ்கேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் இருக்குது, கிளாட்டிங் ஆஃப் பிளட்டில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறனால அங்கே ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை தட் இஸ் அங்கே வந்து ஒரு டிலீஷன் ஆர் மியூட்டேஷன் நடக்கும்போது தான் we can see that இங்கே அஃபெக்ட் ஆகும்போது தான் தட் இஸ் இங்கே வந்து நான் ஸ்டாப் ப்ளீடிங், கிளாட்டிங் நடக்க மாட்டேங்குது, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆப்சென்ட், அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இங்கே ஹெட்ரோசைகஸ் ஃபீமேல் கேரியர் ஃபார் ஹீமோஃபைலியா அண்ட் மே டிரான்ஸ்மிட் த டிசீஸ் டு த சன்ஸ்.
ஓகேவா? ஸோ மேஜராக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்னதா, ஃபேமிலி ஆஃப் பெடிகிரி குவீன் விக்டோரியா ஷோஸ் நம்பர் ஆஃப் ஹீமோஃபிலிக் டிசெண்டன்ஸ் அண்ட் ஷீ வாஸ் அ கேரியர் ஆஃப் திஸ் டிசீஸ். ஸோ கேரியராக இருக்கும்போது தட் இஸ் மேல்ஸ்க்கு நிறைய ப்ரோட்டீனிஸ்க்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். அண்ட் இந்த ஒரு கண்டிஷனில் அ சிங்கிள் ப்ரோட்டீன் that is a part of what a cascade of protein which is a part for the clotting of blood is affected. That is hemophilia. Next most important ஆன ஒரு condition that is sickle cell anemia. இங்க sickle cell anemia னு சொல்லும்போது hello okay நம்ம வந்து we are doing NCERT textbook reading. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் you can just put it through. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது இப்போ வந்து என்னென்னா நம்ம பார்க்குறது மெண்டிலியன் டிஸார்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். Okay, so autosomal linked recessive trait and that can be transmitted from parents to offspring. So sickle cell anemia la enna prachana varuduna we have to keep in mind that is single pair of allele HBA and HBS da indha or disease control panadhu. So we have HBA and HBS. So out of the 3 possible genotypes, only homozygous individuals for HBS shows diseased phenotype and heterozygous individuals they appear what unaffected. So HBS வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து டிசீஸ்டாக இருக்காங்க. HBA HBS இருக்கும்போது heterozygous இருக்கும்போது they are unaffected. They are known as what carriers of this disease னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டிசீஸ் இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு டிசீஸ் இருக்கும், அந்த டிசீஸை வந்து கேரி பண்ணி அவங்களுக்கு இருக்காது ஆனால் அவங்க குழந்தைங்களுக்கு வரும். that they are known as the carriers. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் சிக்கிள் செல் அனீமியா டிரான்ஸ்மிட் ஆகுது. மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மலான ஹீமோக்ளோபின் ஜீன். that is GAG CTCக்கு வந்து அது வந்து இது பண்ணுது. ஸோ தட் அங்கே வந்து mRNAக்கு வந்து தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் இங்கே படிப்பீங்க இங்கே இந்த ஜெனட்டிக்ஸில் தான். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே வந்து தட் இஸ் mRNAல வந்து தேர் இஸ் GAG காமன்லி ஃபார்ம். தட் இஸ் இந்த மாதிரி தான் நார்மலி ஹீமோக்ளோபின் வந்து ஜீன் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இங்கே ப்ரோட்டீன் ஃபார்மேஷனில் நம்ம வந்து நார்மலி 6th பொசிஷனில் குளுட்டாமிக் ஆசிட் இருக்குது. So glutamic acid normally it is seen in the case in the position 6th position la irukku normal hemoglobin. Whereas in sickle cell hemoglobin la enna nadakuduna 6th position valin வந்து replace ஆகுது. That is GTG வந்து GUG வந்து mRNA replace பண்ணுது. So இங்க பார்த்தீங்கன்னா caused by substitution of glutamic acid by valin at 6th position of the beta globin chain of hemoglobin molecule. So இதில் வந்து GAG is being transmitted toward GUG. ஓகே, அதனால வந்து அதோட பாலிமரைசேஷன் ஃபுல்லாக வந்து தட் இஸ் அதோட ஹீமோக்ளோபின் ஃபுல் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால மியூட்டன்ட் ஹீமோக்ளோபின் undergoes polymerization. So low oxygen tensing, அதனால வந்து ஷேப் வந்து RBC நார்மல் பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கும், சிக்கிள் செல் ஷேப்பாக மாறிடும். ஸோ அதனால தான் இந்த ஒரு கண்டிஷன் வருது. Next பார்த்தீங்கன்னா we have the phenylketonuria. So phenylketonuria it is an autosomal recessive trait. இதுவரை நம்ம பார்த்தது X-linked ஆன recessive ஆன diseases. Okay, and autosomal linked recessive தான் sickle cell anemia and also we have the phenylketonuria. Okay, so autosomal னு சொல்லும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் phenylketonuria that is அதில் வந்து பிளியோட்ராபியில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபீனைல் அலானின் ஹைட்ராக்சிலேஸ்னு சொல்கிற ஒரு என்சைம் கோட் பண்ணுற ஒரு ஜீன் வந்து இங்கே மியூட்டேஷன் அண்டர்கோஸ் பண்ணுது. ஸோ தட் அந்த என்சைம் இல்லாதனால என்ன ஆகுது, அமினோ ஆசிட் ஃபீனைல் அலானின் தைரோசினா கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் அது நார்மலி ஃபீனைல் அலானினை தைரோசினா கன்வெர்ட் பண்ணணும். பட் as a result the phenyl alanine is accumulated. Okay, sorry, amino acid phenyl alanine இருக்கு, அது வந்து என்னது தைரோசினா நார்மலி phenyl alanine hydroxylase கன்வெர்ட் பண்ணுது. பட் இங்கே வந்து அந்த ஒரு என்சைம்க்கு வந்து மியூட்டேஷன் நடக்குது. ஸோ அதனால ஃபீனைல் அலானின் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ அந்த அக்யூமுலேஷன் வந்து ஃபீனைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸாக கன்வெர்ட் ஆகுறனால என்ன ஆகுதுன்னா பிரெயினில் போய் ரிசல்ட் ஆகுது அண்ட் தட் இஸ் யூரினில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் phenylketonuria. யூரினில் வருது அண்ட் இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் autosomal recessive trait and that is inborn metabolic error. ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்க்கும்போது thalassemia. Thalassemia, it is what? An autosomal linked recessive blood disease. So thalassemia வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா globin chains தான் அங்கேயும் நம்ம படிச்சோம். இங்கேயும் வந்து அதே தான். ஆனா வந்து இங்க வந்து என்னன்னா synthesis of globin chainsக்கே பிரச்சனை வருது. அங்க வந்து குவாலிட்டியில டிஃபரன்ஸ் வருது. இங்க thalassemia-ல குவான்டிட்டியில டிஃபரன்ஸ் வருது. Okay, so the defect could be due to mutation or deletion which ultimately results in the reduced rate of synthesis of one globin chains. Okay, அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. Okay, so இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா abnormal hemoglobin molecules resulting in anemia. Hello, இப்போ later join பண்ணிருக்கவங்க just go with the flow. We have reached another thalassemia reach பண்ணிருக்கோம். ஓகேவா? So இங்க பாத்தீங்கன்னா that is abnormal human molecules resulting into anemia which is characteristic of what? This disease. இங்க வந்து we have two different types of thalassemia, alpha thalassemia and beta thalassemia ன்னு சொல்லிருக்காங்க. And alpha thalassemia-ல alpha globin chains கம்மியா இருக்கு, beta thalassemia-ல beta globin chains கம்மியா இருக்கு. So இங்க வந்து alpha thalassemia is controlled by two closely genes, that is HPA1 and HPA2, deletion of one or more of the four genes, and the more genes are affected and less alpha molecules are produced. In short சொன்னா alpha thalassemia-ல alpha globin chains and beta thalassemia-ல beta globin chains. Okay va? So இதுதான் about the thalassemia. We have to always remember that குவாலிட்டின்னு சொன்னால் அது சிக்கல் செல் அனீமியா இருக்கும். குவான்டிட்டின்னு சொன்னால் குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளமான்னு சொன்னால் தட் இஸ் thalassemia. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது chromosomal disorders. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. We are talking about the chromosomal disorders. ஸோ chromosomal disordersனு சொன்னால் we have the absence or excess abnormal arrangement of one or more chromosomes. நான் சொன்னேன் we have 23 pair of chromosomes. அதில் ஆப்செண்ட்டாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது தான் we call it as the chromosomal abnormality. So failure of segregation of chromatids during cell cycle. இங்கே வந்து ஒருவேளை ஒரு குரோமோசோமை கெயின் பண்ணலாம், இல்லைனா ஒரு குரோமோசோமை தட் இஸ் கொடுக்கலாம், and that is called as aneuploidy. So aneuploidyன்னு சொன்னால் that is failure of segregation of chromatids. செல் சைக்கிளில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதனால ஃபெயில் ஆகுது, அந்த மாதிரி வருது தான். ஸோ தட் இஸ் aneuploidyக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வரும்போது தட் இஸ் டவுன் சிண்ட்ரோம். ட்ரைசோமி 21 3 குரோமோசோம் வருது, 21st குரோமோசோமில் 3 குரோமோசோம் வருது, and that is டவுன் சிண்ட்ரோம். Turner syndrome னு சொன்னா that results due to what? Loss of an X chromosome in human cells. So loss of the what? Loss of an X chromosome in human females, and that is Turner syndrome. So இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கண்டிஷன். ஸோ அன்எம்ப்ளாய்டியோட ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஒரு கெயின் அண்ட் ஒரு லாஸ். ஸோ கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21னா டவுன் சிண்ட்ரோம், அண்ட் லாஸ்ன்னு சொன்னால் அண்ட் தட் இஸ் டர்னர் சிண்ட்ரோம். எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். Failure of cytokinesis after the telophase stage of cell division results in an increase in whole set of chromosomes in organism, and that is called as polyploidy. புது ஒரு set of chromosomes வந்து add ஆகுது, increase ஆகுது, and that is called as polyploidy. இந்த மாதிரி ஒரு conditions plantsல தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தட் இஸ் டவுன் சிண்ட்ரமோட எல்லா ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ப்ராட் ஃப்ளாட் ஃபேஸ், பிக் அண்ட் ரிங்கிள்டு டங், congenital heart disease, flat back of head, many loops on fingertips, and palmar crease. palmar crease சொல்லும்போது நம்மளோட crease இங்கே வந்து நிறைய crease இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே சிங்கிள் palmar crease, ஒரே ஒரு crease மட்டும் இருக்கும் in case of what? The Down syndrome children. Okay, so Down syndrome னு சொல்லும்போது this is the cause of this genetic is the presence of additional copy of chromosome number 21, that is trisomy 21. இங்க பார்த்தீங்கன்னா that is 21st positionல 3 chromosomes இருக்கு. Okay, so 3 chromosomes இருக்கிறது தான் that is trisomy 21. So 21 positionல ஒரு extra additional ஆன ஒரு copy of chromosome number 21 வருது, and lagged on down தான் this lagged on down தான் இந்த ஒரு கண்டிஷனை first describe பண்ணாரு. So இதை வந்து என்ன சொல்லலாம்? that is Down syndrome னு சொல்லலாம். Okay, so இங்க வந்து features நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஒரு கண்டிஷன் தான் Klinefelter syndrome.
Klinefelter syndrome னு சொல்லும்போது the genetic disorder is also caused by additional copy of what? X chromosome that is resulting in what? Karyotype of 47 XXY chromosome னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா that is overall masculine development இருக்கும் and இங்கே வந்து however the feminine development like what? The breast ஓட growth like gynecomastia அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்கே ஒரு Klinefelter syndrome ஓட ஒரு மேல் பார்த்தீங்கன்னா tall stature with feminized character இந்த ஒரு ஃபிகரில் உங்களால் பார்க்க முடியுது. இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் that is Turner syndrome. Turner syndrome னு சொன்னா such disorder is caused due to absence of one of the X chromosomes that is 45 with XO. So such females க்கு வந்து sterile இருப்பாங்க, ovaries are rudimentary. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஷார்ட் ஸ்டேச்சராக இருக்காங்க, அண்டர் டெவலப்ட் ஃபெமினைன் கேரக்டர்ஸ், தட் இஸ் ஓவரிஸ் எல்லாம் வந்து ஸ்டெரைலாக இருக்கும், தட் இஸ் ருடிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து டர்னர் சிண்ட்ரோமில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் தே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். இதில் அனிப்ளாய்டி இருக்குது, போலிப்ளாய்டி, தட் இஸ் சீன் இன் பிளான்ட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டரில் மெயின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மெண்டல்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ். அது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸாக இருக்கட்டும், டைஹைப்ரிட் கிராஸாக இருக்கட்டும், அது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டோட பேரும் அண்ட் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் மூணாவதாக நம்ம பார்த்தது என்னது? தட் இஸ் நம்ம வந்து போலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், பிளியோட்ராபி, அந்த விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் அட் லாஸ்ட் இதில் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எது வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட், எது வந்து ஆட்டோசோமல் ரெசிசிவ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எல்லாதும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அண்ட் அது நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எழுதி வச்சு ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சாப்டர் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து எம்சிக்யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ஒரு சாப்டர் முடிச்சிருக்கோம். இந்த மாதிரியே நெக்ஸ்ட் சாப்டரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.